குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த வார்த்தை உனக்கு நல்குறியாகத்தான் இப்பொழுது உன்னை வந்தடையப் போகிறது. என்னுடைய பச்சை கற்பூரத்தை எப்படியாவது தொட்டுவிடு. உன்னுடைய சுப காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த முருகனானவன் நானே வந்து விட்டேன். நீ கண்ணீர் விட்டது போதும் என் கண்ணே. இனி உன் வாழ்வில் சந்தோஷ தருணங்கள் வரப்போகிறது. இது உந்த முருகனின் சத்திய வாக்கு. இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க உன்னை வைக்கப் போவதில்லை. நீ யாரிடமும் போய் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தும் இனி உன்னை தேடித்தான் வரப்போகிறது. உன்னை விட்டு பிரிந்துவிட்டது என்று பல நாளாக ஏக்கம் கொண்டிருந்த ஒன்றை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன். இனி உன்னை நினைத்து நீயே கலக்கமடையாதே. உன் பொறுப்பை தான் இந்த வேலவனிடம் விட்டுவிட்டாயே. அதன் பிறகும் உன் வேலையை பார்த்து நீ இதற்காக கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உனக்கான முடிவை இந்த கந்தன் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது கவலையில் நான் உனக்கு வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன். ஆனால் நீ கவலையோடு இருப்பதை பார்த்து என் முகமும் இங்கு கலையிழந்துதான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன் மனதிற்குள் கண்ட கனவுகளை எல்லாம் நிஜமாக்கும் தருணத்தை இந்த முருகன் நான் உனக்கு குறித்து விட்டேன். என்னை அனுதினமும் அருளிடும் ஏறுமுகமாக நீ என்னை வணங்கிடும் பொழுது உன்னை நான் எப்படி அங்கு ஏற்றத்தை பார்க்காமல் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? உன் பிரச்சனை எதுவோ அதை தீர்ப்பதற்காக இந்த முருகனே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் தீய வினைகளுக்கு நான் இடம் கொடுக்க போவதில்லை. என் பச்சை கற்பூரம் முன்னிடத்தில் வந்திடைந்து விட்டால் இனி உன்னை சுற்றியும் உன் இல்லத்திலும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கும். நேர்மறையான விஷயத்திற்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இந்த காரியம் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ இனி அந்த தடைப்பட்ட காரியத்தை சுபமாக முடித்து தருவதற்கு என் பச்சை கற்பூரத்தை உனக்காக அனுப்பி வைத்து இருக்கின்றேன். எந்தவித தயக்கமின்றி அதை தொட்டிவிட்டால் உனக்கான நல்லதை நான் உடனடியாக நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு என்னை வழிவந்ததற்கு உனக்கான வெற்றியின் பொக்கிஷத்தை நீ பெறப்போகும் நேரத்தை நெருங்கி விடுவாய். நல்லது நடக்குமா என்று காத்திருந்த தருணத்தில் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி தரப்போகிறேன் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். நீ என்னை முழுவதும் நம்பித்தானே என்னை சரணாகதி அடைந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் போராட்ட வாழ்வுக்கு முற்று பெற்று உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் தான் பச்சை கற்பூரத்தை அனுப்பி வைத்திருக்கின்றேன். இனி உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியை நானே சொல்ல போகிறேன். எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. அதன் பிறகு எதற்காக கண்ணே உன் நேரத்தை நீ வீணடித்து கொண்டே இருக்கின்றாய்? எல்லாவற்றையும் என் கட்டளையோடு தான் என் உத்தரவோடு தான் உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தந்து கொண்டு இருக்கின்றேன். யார் ஒருவர் என்னை முழு உள்ளத்தோடு பக்தியோடும் அங்கு வழிபட தொடங்குகிறார்களோ அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருமகிழ்ச்சிக்கான நிலையை நான் உருவாக்கி தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை உன் கண்முன்னே காட்டி உனக்கு எதற்காக என்ன வேண்டுமோ என்ற சரியான தருணத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தளத்தை தான் நான் உருவாக்கப் போகிறேன். நீ எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகிறாய். அதற்கான சூழ்நிலையைத்தானே இப்பொழுது உன் கண்ணில் காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். என் கண்ணின் மணியை
எல்லாவற்றையும் கடந்துதானே ஆக வேண்டும். கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனி கடக்க வேண்டியது உனக்கான வெற்றி பாதையைத்தான். அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. எனக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைக்காதே. நீ மனதில் நினைத்ததை பற்றி மனமிட்டு பேசத்தானே இந்த முருகன் உன்னிடத்தில் நிலை கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு ஏன் வருகிறவர்கள் போகிறவர்களிடம் நீ மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லா விஷயத்திலும் இறுதி வெற்றி பெறும் தருவாயில் கூட அதை கைவிட முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய். அதை அறிந்துவிட்ட பிறகுதான் அதில் புதிய அத்தியாயத்தை நடத்தி தருவதற்கு உன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தான் ஆக வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் நிலை அறிந்து இப்பொழுது உன் முருகன் நான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ மனமுருகி கேட்டதை, நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நிச்சயமாக நிறைவேறுவதற்கு இந்த கந்தன் துணையாகத்தான் இருப்பேன். எத்தனை தடவை முயற்சி செய்திருக்கின்றாய், அது ஒரு பொழுது மீன் போகாது. என் பிள்ளையே, இப்பொழுது உன் முயற்சிக்கான வெற்றி சாத்தியமாகும் நிலை வந்து விட்டது. என் கண்ணின் மணியே, இப்பொழுதே என்னை முழுமையாக நம்ப தொடங்கு. ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் இங்கு நடக்கப் போகிறது. மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. நீ கேட்கின்ற எல்லா சூட்சமான கேள்விகளுக்கும் நேரடியாகவே நான் களத்தில் இறங்கித்தான் உனக்கான பாதையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை முடிந்து அவ்வளவுதான் என்று யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த விஷயத்தை எல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கான விஷயத்தில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. இனி நல்முறையில்தான் ஆரம்பமாகி பெரிய ஆலமரத்தை போல் நீ விருட்சமாக வளரப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். நடப்பது யாவையும் பார்த்து உனக்கு இது நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்முன்னே தோன்றப் போகிறது. முழுமனதோடு என்னை வேண்டிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் தரம் தாழ்த்தப் போவதே கிடையாது. உன்னும் வேண்டுதலும் மிகப்பெரிய கோரிக்கையும் நிறைவேறத்தான் போகிறது. சில பேரோ உன் விருப்பப்படி எல்லாவற்றையும் நடத்தித்தாம் முருகா என்று சொல்கிறார்கள். சில பேர்களோ அடம்பிடித்து கேட்டு நிலையான ஒன்றில் இதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் நானும் அலசி ஆராய்ந்து உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, இப்பொழுது நீ என்ன பிரச்சனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை ஆராய்ந்து பார்த்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தீர்மானிப்பதற்குத்தான் இறுதிக்கட்ட பணியை நான் முடுக்கிவிட்டு இருக்கின்றேன். இனியும் என் செல்ல கண்ணின் மணியை யாருக்காகவும் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. உன் பிரச்சனைகள் யாவும் என்னிடம் வந்துவிட்ட பிறகு அதை நிறைவேற்றுவதை தவிர வேறு வழி என்ன இருக்க போகிறது? அதற்காகத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் கனவுகளையும் தாண்டி நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையிலே வந்து கரம் சேரும் போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் செல்வமே, எதை கேட்டு கொண்டு இருந்தாயோ, எது வேண்டும் என்று என்னிடம் நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் நீதான் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறாய். இனி துளங்கப் போகும் நாட்களை வெகு விரைவில் பெறத்தான் போகிறாய். தொட்டதெல்லாம் கரைந்து கொண்டேதான் போகின்றது. நான் தொட்டதெல்லாம் அங்கு எனக்கு பிரச்சனையை மட்டும்தான் உண்டு பண்ணி கொண்டே இருந்தது என்று நினைத்து கொண்டு இருந்தாய். இன்று முதலே நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தேடித்தானே என்னிடம் வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கான எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன். என் கண்ணின் மணியை, எதை தேடினாலும் எதை கொடுத்தாலும் உன்னிடத்தில் இப்பொழுது என்ன சுபமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை மட்டுமே உறுதியாக கரம் பற்றிக்கொள். நீ வேறு சிந்தனைகளோடும் தேவையற்ற எண்ணங்களோடும் அங்கு அலைந்து தெரிந்து கொண்டு இருக்காதே. நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் செல்லும் பாதையில்தான் அங்கு பயணிக்க ஆசைப்பட வேண்டாம்.
வேண்டாம். உன்னுடைய பாதையை நான் வகுத்துவிட்ட பிறகு எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையே நீ மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? என்னுடைய பச்சை கற்பூரம் உனக்கான நல்லதை நம்பிக்கையோடு செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது இந்த முருகனின் சத்திய வாக்கு. நீ நினைக்கின்ற தருணத்தை, நினைக்கின்ற வேலையை உன் கண்முன்னே காட்டி உன் விஷயத்திற்கான தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு நான் இருக்கின்றேன், இனி பயம் எதற்கு என்பதை சொல்வதற்காக வந்திருக்கும் போது இந்த வெற்றி வேலவன் உன் கண்ணில் காணும் போது அந்த தருணமே நீ என்னிடம் நன்றி சொல்ல போகிறாய். நானும் அதற்காக காத்திருக்கின்றேன். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்?